Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 946 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஜெயில இந்த வேலை பார்க்குற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா, லூஃபி பிக் மாம் எல்லாம் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான். இடையில பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கேட் இருக்குது. இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே டம்மு 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 டம்முன்னு சத்தம் மட்டும் கேக்குது. கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா ஸ்னெயிலும் ஒர்க் ஆகல. பாஸ் ஸ்னெயிலுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தா, ஏன் இப்படி கான்டாக்ட் பண்ண முடியலன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. அதே நேரம் இங்க லூஃபி அட்டாக் பண்ண அவ கண்ணா பின்னான்னு குத்திட்டு இருக்கான். அவனும் அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கான். இவ்வளவு நேரம் தூரமா கேட்டுட்டு இருந்த சவுண்டு இப்ப இவங்க எல்லாத்துக்கும் பக்கத்துல கேக்குது. ஏன்னா லூஃபி அந்த இடத்தை நோக்கி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் லூஃபி அடிக்கிறாங்கிற பேர்ல தரைய அடிக்கிற அடியில அந்த இடமே ஷேக் ஆகுது. நம்ம பயிலும் எப்படியாச்சும் உயிர் பழச்சா போதுங்கிற மாதிரி ஓடுவான். அதான் அடியிலேயே முரட்டடியெல்லாம் இருக்குது. அவன் மூஞ்சில பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கலவரம் தெரியும். கொஞ்ச நேரத்துலங்கும் போது அந்த இரும்பு கேட்டை உடைச்சுக்கிட்டு நம்ம பையன் எஸ்ஐ வருவான். உடைச்சது பிக் பாம் தான், நம்ம பையன் எஸ்ஐ மட்டும் தான் வந்தான். புகைக்குள்ள இருந்து அப்படியே பிக் பாம் வந்து ஒரு கத்துவா. அவ மூஞ்ச பார்த்தவொன்னா அத்தனை பேருமே பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுவானுங்க. ஆத்தாடி பிக் பாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவ லூஃபிய மட்டும் விரட்டா இல்ல, விரட்டுன்னு விரட்டுவா. அப்ப அங்க கருகருன்னு ஒருத்தனை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அவன் யாருன்னு தெரியல. ஆனா லூஃபிய பார்த்துட்டு யார் இந்த பையன் நல்லா சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்கானுங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க வார்டனு வைஸ் வார்டனு அவனுங்க இவனுங்கன்னு எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பாப்பானுங்களே தவிர வேற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டானுங்க. என்னதான் பண்ண முடியும்? அவதான் எம்பரர் ஆச்சே. சண்டைக்குன்னு போனா ஒரே அடியில திருக்கி விட்டு போயிருவா. குயினியே ரெண்டே ஷாட்ல காலி பண்ணியிருக்கான்னா அப்ப இவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. லூஃபி அங்க பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே ஓடுவான்னு தெரியல. இங்க இந்த பவனுக்கு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம குயினாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. நாமெல்லாம் எதுக்கு தேவையில்லாம போய் சண்டையை போட்டு மண்டையா உடைக்கணும்னு சொல்லுவானா, அத பின்னாடி இருந்து குயின் கேட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தான் போன பாட்டியே கான்சியஸ் வந்துருச்சு. வந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா செம்ம கடுப்புல இருக்கான். ஏன்னா இது கைடோவோட டெரிட்டரி. இந்த ஏரியாக்குள்ள ஒரு கிளவி வந்து ஆட்டம் போறதை என்னால ஏத்துக்க முடியாது. அவளை நான் பொழந்து கட்டாம விட மாட்டேன்னு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இங்க லூஃபி தப்பிச்சு போறதுல அங்க இருக்க காட்ஸுங்க மட்டும் இல்ல, ஜெயில் கைதிங்க ஜெயிலோட நிலைமைன்னு எல்லாமே மோசமாகிட்டே போகுது. இன்னும் ஒரு மணி நேரம் இப்படியே அவன் இந்த ஜெயில சுத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தானா கடைசியில கைடோ வந்து பார்க்கும்போது ஜெயிலெல்லாம் இருக்காது, ஒரு பழைய பாலடைஞ்சா மண்டபம் மட்டும் தான் இருக்கும். அப்படி ஆக்கி விட்டுருவா. இப்ப என்ன அவளை தடுக்கிறதுக்கு குயின் கிட்ட பிளான் இருக்குதாமா. அதை பண்ணி அவளை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால நான் சொல்றத தெளிவா கேளுங்கன்னு அவன் ஆளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். இங்க இவ லூஃபிய என்னானாலும் விடுறதா இல்ல, நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டான்டான்னு கேப் விடாம அடிச்சுட்டு இருப்பா. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கைதிகள் மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. மேபி முக்கியமான ஆட்களா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ பாத்தீங்கன்னா கையில ஒரு இரும்பு ராடெல்லாம் வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் சாட்டெல்லாம் அடிக்கிறான். என்ன பண்றது, சிக்குனா சிங்கிதான். இங்க குயின் பிளான் பண்றாராமா. என்னன்னா பிக் மாம் இப்ப கோவத்திலையும் கடுப்புலையும் கண்ணா பின்னா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் போவா. இப்போ இந்த உடனோட ஷேப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பள்ளத்தாக்குல இருக்குது. அப்போ இவ அட்டாக் பண்ணிக்கிட்டே சுத்தி மறுபடியும் ஒரே இடத்துக்கு தான் வரணும். சோ அப்படியே அவ சுத்தி வரதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ணிட்டா இங்க வந்து மாட்டுவா. அந்த கேப்லங்கும் போது குயின் அவளை காலி பண்ணிடுவானாமா. இதுதான் பிளான். அவளும் பாத்தீங்கன்னா அங்க கண்ணா பின்னு லூஃபிய போட்டு அடி அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கா. அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு அட்டாக்ல சிக்கினானா போதும் பாடி பாதி பஞ்சர் ஆயிரும். ஒரு சூப்புக்கே இவளுக்குள்ள இந்த அளவுக்கு வெறினா அவளோட ஏரியாக்குள்ள போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அவ பிளான் எல்லாத்தையுமே சொதப்பி அவ பேரையும் கெடுத்து நாரடிச்சுட்டு வந்திருக்கான். அதெல்லாம் ஞாபகம் வந்தா என்ன ஆகும்? ஓகேக்கோ நம்ம பிக் மாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாச்சும் அவளை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பல பேர் உயிருக்கு ஆபத்துன்னு அவளை தடுக்க போவா. ஆனா சாப்பர் அடிச்சு புடிச்சு வந்து அவளை தடுப்பான். ஏன்னா இவங்க இடையில போய் நின்று வேண்டாமா இதெல்லாம் வேண்டாம், உன்னால பாரு எத்தனை இடம் அழியுது, நம்ம எப்பவுமே நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணாலும் அவ கேட்கிற ஆளா. லூஃபியாலேயே அங்க முடியல, நீ போய் அவளை எதிர்த்து நின்று சண்டை போட போறியா? அந்த விளக்கண்ணை எல்லாம் அவன் பாத்துக்குவான், நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்லி அவளை தடுத்துருவான். இங்க கவமட்சு பாத்தீங்கன்னா லூஃபிய பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். ஏன்னா பையன் ஒத்த ஆளா உள்ள வந்தான். வந்து இப்ப பாத்தீங்கல்ல மொத்த உடோனையும் ஒரு வழி பண்ணிட்டான். இப்படி ஒரு நிலைமைக்கு நீ மாத்திருக்கீன்னா நீ தாண்டா சூப்பர்னு சொல்லிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவான். இப்ப அவன் கையில இருக்க லாக்க மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் எவனும் இவனை தடுக்க முடியாது. அப்போ சுத்தி காட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனுங்க பிக் மாமோட அட்டாக்ல சிக்கி சின்ன பின்னமாயி நாரி போயிருக்கானுங்க. உள்ள கைதியா மாட்டிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலான்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் இங்க குயின் சொன்ன மாதிரி ட்ராப் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, மறுபடியும் அந்த சூப்பு அண்டாவை வச்சுதான் ஏமாத்த போறானுங்க. அவ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கா. இன்ன வரைக்கும் அவளோட பவரை இன்னும் அவ யூஸ் பண்ணல. அதை யூஸ் பண்ணானா இவனுங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இங்க ட்ராப் எல்லாம் செட் பண்ணியாச்சு. குயினும் ரெடியா இருக்கான். அவ மட்டும் வந்தான்னா போதும் ஒரேடி அவளை காலி பண்ணிடலான்னு வெயிட்டிங்ல இருக்கும் போது கரெக்டா செவுத்த உடச்சுக்கிட்டு வருவாங்க. லூஃபி புலம்பிக்கிட்டே ஓடுவான். ஆத்தாடி ஆத்தா இவ என்ன பண்ணாலும் விடமாட்டா போலையேன்னு.
இருக்கேன்னு. அப்ப என்ன அவ சூப் பண்றவ பார்த்துட்டு ஐ சூப்பு இருக்குதா அப்படின்ட்டு ஆர்வமா அந்த சூப்பு கிட்ட வருவான். உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ட்ராப் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, அவ வந்துட்டா, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது குயின் அங்க வேலையை ஸ்டார்ட் பண்றான். இங்க இவன் அண்டாவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அடச்சி மறுபடியும் எம்டியா கொய்யால மறுபடியும் நீ சாப்பிட்டுட்டியான்னு லூஃபி மேலதான் கடுப்பாவா. அவனைத்தானே இப்ப ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிச்சுட்டு இருக்கா. ஓடிட்டு இருக்க அவன் எப்படி சாப்பிடுவான்? கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் வேண்டாமாடா. அப்பதான் குயினை காட்டுறாங்க. அவன் மேல இருந்து வேகமா பாஞ்சி வர்றான் பிக் மாமா பொலந்துடணும்னு. இங்க லூஃபி புலம்பி தள்ளுவான். ஆடா லூசுக்கு பிறந்த லூசு, நான் எப்படி சாப்பிட முடியும்னு திட்டிட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி பறந்து வந்தவன் வாயை மூடிட்டு வந்தா பரவாயில்ல, அந்த அட்டாக்கு பேரெல்லாம் சொல்லி கத்திட்டு வந்தவன பிக் மாம் பாத்துருவா. ஆனா நல்ல வேலை போன டைம் மாதிரி தடுக்கிறதுக்குள்ள வந்த வேகத்துல மண்டைய வச்சு ஒரே இடி. சுத்தி இருந்த பாறையெல்லாம் வெடிச்சு தெரிக்கும். அங்க இருக்க பிளஷரஸ் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. அப்படிதான் தலைவரே மாஸ் காட்டுங்க. குயின்னா சும்மாவா? லேண்ட் ஆஃப் வானோவியா அவர் காப்பாத்திட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவ கதை முடிஞ்சது. இப்படி ஒரு அடியில யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு வாயில வந்த அளவுக்கு சும்மா பில்டப் அள்ளி வீசிட்டு இருக்கானுங்க. லூஃபியுமே பார்த்துட்டு வாயை பொழுதுட்டான். கொக்கா மக்கா சரியான அடின்னு சொல்ல போனா பயங்கரமான அடிதான். ஏன்னா அவளே ஒரு செகண்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டான். அப்படியே அவளுக்கு கண்ணை மூடும். பிரச்சனை முடிஞ்சுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, மண்டையில அடிச்சதுல அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வருது. மெமரிஸ் எல்லாம் திரும்பி வரணுங்கிறதுக்காண்டியே இப்படி பண்ணிருக்கான் போலயே. அவளோட பவர்ஸ், அவளோட பொண்ணுங்க பசங்க, அவளோட கோட்டை எல்லாமே அடுத்தடுத்தது அப்படியே ஞாபகம் வரும். குயின் அவளதான் இவ சோலி முடிஞ்சு நீ தூக்கி குப்பையில போட்டலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அப்படியே பின்னாடி சரிவா. அவளும் தள்ளாடிட்டே இருப்பா. கீழே எப்படா விழுவான்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா பழைய மெமரிஸ் வந்துரும், கான்சியஸுக்கும் வந்துருவா. தள்ளாடிட்டு இருந்தவா அப்படியே டப்புன்னு நிப்பா பாக்கணுமே. அந்த ஒரு செகண்ட் அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். ஆத்தாடி என்ன ஸ்டாப் ஆயிட்டான்னு குயினை கடுப்பாயி மறுபடியும் அட்டாக் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு கத்துவா பாக்கணுமே. சோலி முடிஞ்சு இனிமேட்டு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சம்பவம் தான். சரி இதுக்கப்புறம் லூஃபி மத்தவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.